வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல். வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 16. இரவு ஒரு மண்டபத்தில் படுத்திருந்துவிட்டு வெயில் கண்ணை குத்தும் வரை உறங்கிக் கொண்டிருந்தான். கண்ணுக்குள் மேள சப்தம் கேட்டது. தூக்கத்திலேயே புன்னகைத்தான் முத்துக்குமரன். சொப்பனலோகத்தில் அவன் காயங்கள் எல்லாம் ஆறிப்போய் வெள்ளைக்கார துரைமார்கள் போல அங்கியெல்லாம் அணிந்து கொண்டு பூஞ்சோலையை ராஜாங்கமாக மணக்க வந்து கொண்டிருக்கிறான். ஆஷ்லி பரிசாக கொடுத்த குதிரை மேல். அட, எப்பயா குதிரை சவாரி பழகிக்கிட்ட? ஒரு கணம் கல்யாண சந்தடிகளை நிறுத்தி அந்த விஸ்வாச குதிரை மேல் ஏறி ஜாலங்கள் செய்து காட்ட பூஞ்சோலையும் சிவகாமியும் 2 பேருமே அவனை கல்யாணம் செய்து கொள்ள பிடிவாதம் பிடிக்கிறார்கள். 2 பேர்த்தையும் சமாளிப்பியா முத்து என்று தாத்தா கவலையுடன் கேட்கிறார். அதுக்கு என்ன தாத்தா, பார்த்துக்கிட்டா போச்சு. அப்போ ஊதுங்கடா. பிபி பிபி நாயனம் அவசர அவசரமாக ஒலித்தது. கண்ணை திறந்து பார்த்தால் இன்னும் நாயன சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அட என்று ஆச்சரியப்பட்டு எழுந்தான். யோ, யார் யாது மண்டபத்தில் தூங்கிட்டு? கல்யாணத்து ஆளுங்கெல்லாம் இளைப்பாற வராங்க, ஒதுங்கு. முத்துக்குமரன் ஒதுங்கி போய் அந்த கல்யாண வரிசை வர காத்திருந்தான். முதலில் வந்த ஆண்கள் பல பேர் ராத்திரி முழுவதும் விளையாடி கொண்டோ குடித்து கொண்டோ இருந்தவர்கள் போல் கண்களில் சோர்வுடன் காணப்பட்டார்கள். கிராமத்து பெரியவர் முன்னால் கம்பீரமாக நடந்து வர, பெண்ணுக்கு கொடுத்த சீதனங்கள் ஒரு கூண்டு வண்டியில் வர, அதனுடன் பிணைக்கப்பட்டு ஆடுகளும் குட்டிகளும் ஓடி வர, வித்தைக்காரர்கள் பற்பல வித்தைகள் செய்து கொண்டு வர. வித்தைக்காரர்கள்! முத்துக்குமரன் சட்டென்று அத்தனை தூக்கமும் கலைந்து போய் அந்த ஊர்வலத்தை எதிர்கொண்டு ஓடினான். ஒவ்வொன்றாக பரிச்சய முகங்கள் தெரிந்தன. குணவேலன், தாத்தா, அப்புறம் அந்த நூல் கண்டு விழுங்குறவன், கழிமேல் நடப்பவன், சிவகாமி. பூஞ்சோலை எங்க? ராக்கன் எங்க? முதலில் பூஞ்சோலையை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லைதான். கண் நிறைய மையும், கன்னத்தில் பொட்டும், மூக்கில் பெரிசாக வெள்ளி நகையும், கழுத்தில் ஏராளமான மாலையும், விரல் நுனிகளில் மருதோன்றிக் கரையும் குனிந்த தலையும் அவள் அடையாளத்தை மறைத்துத்தான் வைத்திருந்தன. பக்கத்தில் ராக்கன். அட, இவனை இவ்வளவு சோக்காக மாற்றிவிட்டார்களே. இடுப்பிலே பட்டை கட்டி, தலைக்கு முண்டாசு, புதுசாக என்றுமில்லாத செருப்பு. என்ன இது? பூஞ்சோலைக்கு கல்யாணமா? பாவிங்களா, நான் சாவல. நிறுத்துங்க கல்யாணத்தை. யமங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்து ஊரெல்லாம் தேடிட்டு பூஞ்சோலையை கல்யாணம் கட்டிக்க வந்திருக்கேன். நிறுத்துங்க நிறுத்துங்க என்று உரத்த குரலில் வீறிட வேண்டும் போல் இருந்தது முத்துக்குமரனுக்கு. வீறிடவில்லை. சத்தம் போடாமல் ஒரு தூணின் பின் ஒதுங்கி அவர்கள் கடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். இப்போது பூஞ்சோலை கிட்டத்தில் தெரிந்தாள். இந்த அலங்காரங்கள் எல்லாம் அவளுக்கு என்னமா இருக்குது? பூவு, அவசரப்பட்டுட்ட பூவு. இன்னும் ஒரு நாள் எனக்காக காத்திருக்க மாட்டியா? உனக்காக நான் அல்லல் பட்டு வந்திருக்கேனே, என்னை விட்டுட்டியே பூவு. இனி எனக்கு என்ன இருக்குது? என்னத்தை பார்த்துக்கிட்டு எதுக்காக நான் இருக்கணும்? பூஞ்சோலை தலைகுனிந்தவாறே செல்கிறாள். அவனை பார்க்க மாட்டாள். இருந்தும் இந்த தூணின் மறைவிலிருந்து பார்த்தாலும் எப்படியோ அவள் உடலில் பதற்றம் ஒன்று இருப்பதை கவனித்தான். சே, துரை கொடுத்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். இந்த கூட்டத்தை கலக்கி பூஞ்சோலையை புடுங்கிக்கிட்டு இருக்கலாம். குதிரையை தட்டி அனுப்பிச்சிட்டேன். அது இருந்தா இந்நேரம் அவளை கொத்தி விட்டு போயிருக்கலாம். இப்ப என்ன செய்யறது? விளிம்பில் இருந்த ஒருத்தனை தொட்டு கேட்டான். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சுங்க. கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. முத்துக்குமரன் பதில் இருக்காமல் மண்டபத்திற்கு திரும்பி வந்து மறைவாக நின்றான். அடையாளம் கண்டுகொண்டவன் கொஞ்ச நேரம் அவனை உற்று பார்த்துவிட்டு கூட்டத்தாருடன் சேர்ந்து கொண்டான். தாத்தா, குணவேலன், வடிவேலு, சிவகாமி எல்லாரும் சந்தோஷமாக சிரித்து கொண்டு போகிறார்கள். ராக்கனின் உற்சாகம் பளிச்சென்று தெரிகிறது. பூஞ்சோலை வண்டிக்குள் புது துணிகளிலும் நகைகளிலும் தெரிகிறாள். இந்த சந்தோஷ வேளையில் புகுந்து குழப்பத்தை விளைவிக்கலாமா? தூரத்தில் அவர்கள் ஆரவாரம் கேட்டு ஓய்கிற வரைக்கும் வெறித்து பார்த்து கொண்டு நின்றான். ஓடோடி வந்தும் தாமதமாகிவிட்டது. நான் பிழைத்ததற்கு அர்த்தமில்லாமல் போய்விட்டது. என்ன செய்வேன்? இப்போது எங்கே போவது? எதை நாடுவது?
பேசாமல் ஆலப்பாக்கத்தை நோக்கி புறப்பட்டு விடலாம். அம்மாவை பார்த்துவிட்டு கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக இருக்க விடுவார்களா? வெள்ளைக்காரர்கள் என்னை தேடி வருவதற்கு எத்தனை நாளாகும்? ஆலப்பாக்கத்துக்காரன் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்குமா? யாராவது சொல்லியிருப்பார்கள். அங்கே போயும் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று எப்படி சொல்வது? என்னதான் செய்வது? முத்துக்குமரன் யோசித்து கொண்டே தன்னை அறியாமல் பூஞ்சோலையின் கல்யாணம் போன வழி செல்வதை உணர்ந்தான். பெரிய மரத்தடியில் கும்மாளம் கேட்டது. வித்தைக்காரர்கள் வெறி பிடித்தவர்கள் போல ஆடினார்கள். சிவகாமி அவர்களுக்கு நடுவே ஒயிலாக சுற்றி சுற்றி வருவது தலைக்கு மேல் தெரிய, தாத்தா கூட லேசாக குதித்து கொண்டிருந்தார். மொந்தையாக குடித்து கொண்டிருந்தவர்கள் அங்கங்கே காற்றில் மரம் போல ஆடிக்கொண்டிருந்தார்கள். நடுவே ராக்கனும் பூஞ்சோலையும் வீற்றிருந்தார்கள். மெல்ல அந்த மனித வட்ட விளிம்பில் போய் சேர்ந்து கொண்டான். அவர்கள் அவனை கவனித்ததாக தெரியவில்லை. எல்லோரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். சிவகாமி இன்னும் சுத்து, அப்பதான் நல்லா பார்க்கலாம். ஏய், சிவகாமியை பற்றி மட்டும் பேசின. பல்லெல்லாம் என்று ஆரம்பித்தவன் பல்லெல்லாம் ஆடும் என்று முடிக்க திராணியின்றி இன்னும் கொஞ்சம் தூங்கி போனான். முத்துக்குமரன் கையை கட்டி கொண்டு அந்த எளிய மக்களின் உற்சாகத்தை பார்த்து கொண்டிருந்தான். ராக்கன் தன் மனைவியிடம் காதில் ஏதோ சொல்ல த என்று அழுத்து கொண்டவள் முதன் முறையாக முத்துக்குமரனை பார்த்தாள். திடுக்கிட்டு, தாத்தா அங்க பாரு. தாத்தா திரும்பி பார்த்து உடனே அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல், எங்கம்மா என்றார். அங்கதான் தாத்தா. சிவகாமி நிறுத்து, யாரு வந்திருக்காங்க பாரு, எல்லாரும் நிறுத்துங்க. ஏண்டா டே குணவேலா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? ஏன் ராக்கா, நீ என்கிட்ட என்ன சொல்லி ஏமாத்தின? அட ஆலப்பாக்கம் சிலம்பக்காரரு. என்னையா ஆலப்பாக்கம்? எங்கிருந்து வர? செத்துட்டவன் எப்படியா திரும்பி வர முடியும்? நேரா யமலோகத்தில் இருந்து வராரா? ஏயா அங்க எல்லாம் சௌரியமா இருக்குதா? வேலைக்கு சோறு கிடைக்குதா? பூஞ்சோலை ராக்கனை விட்டு தன் பால் வருவதை பார்த்தான். கிட்ட வர வர முத்துக்குமரனுக்கு கண்களில் கண்ணீர் முட்டியது. கூட்டமே ஸ்தம்பித்து பார்த்து கொண்டிருக்க, பூவு சுகமா இருக்கியா? ஏயா நீ செத்து போயில்ல, ஆனை நெரடிடுச்சுன்னு சொன்னாங்களே. இல்லை பூவு, தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ ஏன்டா தப்பிச்சோம்னு ஆயிடுச்சு. பேசாம அங்கேயே உயிரை விட்டுருக்கலாம். கல்யாணத்துக்கு வந்துட்டார் பாருடா சிலம்பக்காரரு. ஏயா ஒரு மொந்தை போடுறியா? பூஞ்சோலை பிரமித்து போய், குணவேலு என்கிட்ட என்ன சொன்ன? இந்த ஆளு செத்ததை பார்த்ததா தானே? நிச்சயமா நான் பார்த்தேன் பூவு. இப்போ எதிர்த்தாப்புல நிற்கிறது யாரு? பிசாசா? அதான் இருக்கும். இல்லை பூவு, யானை மிதிச்சு ஒரு ஆள் செத்ததென்னவோ நெசம். அது நான் இல்லை. தாத்தா, எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா? பூஞ்சோலியன் உதடு அழுகைக்கு தயாராக துடித்தது. இல்லை பூவு, நெசமாவே செத்துட்டதா தான் தகவல் வந்தது. எனக்கு மயக்கத்தை கொடுத்து அடைச்சி போட்டு சம்மதிக்க வச்சிங்களா? யோ ஆலப்பாக்கம், நான் உன்னையத்தான் கட்டிக்க விரும்பினேன். இவங்க தான் என்கிட்ட நீ செத்துட்டேன்னு போய் சொல்லி தாத்தா மோசம் போயிட்டேன். இவன் யாரா இவன் நடுவில் பூந்து குழப்பிக்கிட்டு? ஒதைங்கடா என்றான் ராக்கன். பூஞ்சோலை விசித்து அழுது கொண்டே ஓரத்தில் போய் நிற்க, கூட்டத்தில் மற்ற பேர் புரிந்தும் புரியாமலும் முத்துக்குமரனை நோக்கி வந்தார்கள். அட்ரா, நம்ம கூட்டத்தில் இவன் வந்து பூந்து கலகம் பண்றதாவது. அடிடா சாவடி. தாத்தா இருங்க என்று அவர்களை தற்காலிகமாக அடக்கி, ஏம்பா இங்க இப்ப எதுக்காக வந்தியாம் சொல்லு என்றார். பூஞ்சோலையை கட்டிக்கலாம்னு ஆசையோடத்தான் வந்தேன் தாத்தா, தாமதம் ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யறதா உத்தேசம்? ஒண்ணுமில்ல தாத்தா, நான் என்னத்த செய்திட முடியும்? ஊர் கூட்டி கல்யாணம் நடந்த பிற்பாடு. பூஞ்சோலை அங்கிருந்து, அப்படி சொல்லாதையா, நான் உன் கூட வந்துடுறேன், என்னை கூட்டிட்டு போயிரு. ஏமாத்து கல்யாணம் இது. ஊரு கூட்டினா என்ன? இன்னொரு முறை ஊரு கூட்டி கல்யாணம் எல்லாம் கிடையாதுன்னு தண்டோரா போட்டுடலாம். பூவு, அப்படி செய்யக்கூடாதுமா, சாமி கோச்சுக்கும். சாமி நீங்க போய் சொன்னதுக்கு ஏன் கோவிக்கலையா? அது மட்டும் நியாயமா? பூஞ்சோலை நேராக முத்துக்குமரனை நோக்கி வந்து, சிலம்பக்காரரே, நான் இப்போ உங்க கூட வர தயாரா இருக்கேன். என்னை கூட்டிட்டு போவியா? காலு பல்லு எல்லாத்தையும் பேத்துருவமில்ல, போயிருவியோ? பேத்துக்கங்கடா, சாவ தயாரா இருக்கிறவளுக்கு இதெல்லாம் எம்மாத்திரம்? யோ, நீ வரியா வரலையா?
ராக்கன் முத்துக்குமரனை மூர்க்கத்தனமாக பிடித்து இழுக்க, பூஞ்சோலை, பாரு, அந்த ஆள் மேல மட்டும் கைய வச்ச அப்புறம் என்ன தொட முடியாது. அவர் நம்ம எல்லாம் காப்பாத்தினதுக்கு நன்னி இல்லாம இருக்கமே. இந்த பொண்ணை வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்க வச்சது யாரு? தான் மாட்டிக்கிட்டு இவளை தப்பிக்க வச்சாரு. நீங்கெல்லாம் செய்வீங்களா யாராவது? ஆமாடா, பூ சொல்றதும் நியாயம்தான்டா. ஒன்று செய்வேன் பூவு, 2 பேர்த்தையும் கட்டிக்கிடு, தீர்த்தது விவகாரம் என்று ஒரு மயக்க குரல் கேட்டது. நான் இந்தாலத்தாயா மனசார விரும்பினேன். இப்போ என்னை ஏமாத்தி ராக்கனுக்கு கல்யாணம் செஞ்சு போட்டாங்க. ஊர்க்கூட்டம் போட்டுத்தான் தீர்மானிக்கணும் இத்தை. இல்லை, தாத்தா சொல்றபடி கேட்கலாம். தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? முத்துக்குமரனிடம் தாத்தா வந்தார். யாரும் வேண்டாண்டா, இவனையே கேட்டுடலாம். இதை பாரியா, நீ நியாயத்துக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஆளுன்னு தெரியும். நீயே இதுக்கு ஒரு வழி சொல்லு. ஊர் கூடி தீர்மானிக்க தெய்வ சன்னிதானத்துல செஞ்ச கல்யாணம். பொய் சொல்லி அதையும் விட்டீங்க என்றாள் பூஞ்சோலை. இரு, நான் முதல்ல பேசட்டும். பல பேர் அறியா தொட்டு தாலி கட்டின, தீர்ந்து போன விஷயம். என்ன நிறைய பேர் தொட்டிருக்காங்க. பித்தைக்கு காசு வாங்குறப்ப அன்னைக்கு அந்த சிப்பாய் குரங்கு கூட தொட்டான். நடந்து போன விஷயம் ஒரு தெய்வ காரியம். எங்க குல வழக்கப்படி முடிஞ்சு போன கல்யாணம். இப்போ வந்து இந்த பொண்ணை நீ கூட்டிட்டு போறது நல்லா இருக்குமா? சொல்லுப்பா. உலகத்துல வேற பொண்ணு இல்லையா? உலகத்துல வேற பூஞ்சோலை கிடையாதுயா. ஏய் சிரிக்கி பொண்ணே, சும்மா இருக்க போறியா இல்லையா? ஆம்பளைங்க தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம் இது. ஆம்பளைங்களா? அவங்க யார் இந்த கூட்டத்துல? சிவகாமியை காப்பாத்தினது யார் இந்த கூட்டத்துல? நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? இத பாருப்பா, நீயே சொல்லு. கல்யாணத்தை கலைக்கிறது நல்லதா நியாயமா? உனக்கு வேணுமின்னா சிவகாமியை கட்டித்தாரேன். அவளை காப்பாத்தின, அவளை நீயே கட்டிக்க. இல்ல உங்க ஜாதியிலேயே வேற பொண்ணு கிட்டாதா? முடிஞ்சு போன கல்யாணத்தை கலைச்சே ஆகணுமா? ராக்கன் சின்ன பிள்ளையில இருந்து அது மேல உசுர வச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துரோகம் பண்ணுவமா? சொல்லி போடு. நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன்ற முறையில் நீ என்ன சொல்றியோ அதை நாங்க ஏத்துக்கிறோம். முத்துக்குமரன் குழப்பத்துடன் பூஞ்சோலையை பார்த்தான். அகல விழிகளில் ஜலத்திரை பளபளத்தது. அவங்க சொல்றதையெல்லாம் கேட்காத. நான் உன் கூட வரேன். இவங்க என்னதான் எதிர்த்தாலும் நான் உன் கூட வரேன். என்னை ஏத்துக்குவியா? கல்யாணம்னு சொன்னதெல்லாம் வெட்டி பேச்சு. நேரா பளிச்சுன்னு சொல்லிடு. ஆலப்பாக்கத்து சிலம்பக்காரரே, ஆசைக்கு மயிர் வளர்த்து அழகுக்கு ஒரு கொண்டை போட்டு சோம்பேறி பயலுக்கு நான் சோறாக்க ஆளானேன்னு என்னை செய்திராதையா. உனக்கு நான் வேணுமா வேண்டாமா? பளிச்சுன்னு சொல்லிடு. இப்பவே கட்டின சீலியோட வர்றேன், சொல்லு. முத்துக்குமரன் மௌனமாக இருந்தான். எல்லோரும் அவன் உதட்டிலிருந்து புறப்பட போகும் வார்த்தைக்கு காத்திருக்க, முத்துக்குமரன் நிறுத்தி நிதானமாக தெளிவாக வேண்டாம் என்றான். இத்துடன் 16வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 17வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.